கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 61:4. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். சேலா. நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வீட்டிலே தங்கியிருப்பதையே நாடுவோம். கர்த்தர் நம் வாழ்வில் செய்த அற்புதங்களை ஒவ்வொன்றாக எண்ணி பார்ப்போம். தாவீது ராஜா சொல்லுவது போல, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று நாம் நாடுவோம். கண்மணியை போல காக்கிற ஆண்டவரை எப்பொழுதும் நோக்கி பார்ப்போம். செட்டைகளின் மறைவிலே எப்பொழுதும் வந்து அடைவோம். வசனத்தை நின்று நிதானித்து யோசித்து வசனத்தின்படி நடப்போம். கர்த்தர்தாமே நம்மை வழி நடத்துவாராக. அவருடைய கரம் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஜெபிப்போமா. ஜீபிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய செட்டையின் மறைவில் எங்களை வைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நின்று நிதானித்து யோசித்து செயல்பட எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். நாளுக்கு நாள் உண்மை அறிகிற அறிவில் வளர கிருபை தாரும் ஆண்டவரே. அநேகருக்கு சாட்சியாய் நாங்கள் வாழ எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களை காண்போர் எங்களிலிருந்து உண்மைக்கான கிருபை தாரும். வாசிக்கிற நிருபங்களாய் பிரதிபலிக்கிற கண்ணாடிகளாய் வாழ அனுக்கிரகம் செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்குங்க, வேலி அடைங்க, கிருபிக்குள்ளாய் மறைத்து கொள்ளுங்க. புது சிருஷ்டிகளாய் நிர்விரும்புகிற பாதையில் முன்னேற கிருபை தாரும். உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.